கடலைப்பருப்பு பாயாசம், அதாவது கேரளா ஸ்பெஷல் கடலைப்பருப்பு பாயாசம். இதுதான் இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பாயாசம்னாலே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. அதுலேயும் கேரளா ஸ்டைலில் பண்ணோன்னா ரொம்ப அருமையாகவே இருக்கும். இன்றைக்கி அது என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கேரளா ஸ்பெஷல் கடலைப்பருப்பு பாயாசம் இதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கடலைப்பருப்பு ஒரு 100 to 200 கிராம் வரைக்கும் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி, கொஞ்சம் பயத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஏன்னா பயத்தம்பருப்பு போட்டால் நல்ல குழஞ்சி போகும். குழையிறதுக்காக கொஞ்சோண்டு பயத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். போட்டு இதை ஒரு குக்கரில் போட்டு நல்ல ஒரு 3 விசில் விட்டு வேக வைங்க. கேரளா கடலைப்பருப்பு பாயாசத்துக்கு முதல்ல இப்போ குக்கரில் நம்ம வேக வச்சிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை கிஸ்மிஸ் பழம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கிராம்பு ஒரு 2-3 லவங்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம், நல்ல வாசனையாக இருக்கும். இதை கொஞ்சம் பொடியாக தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் தேங்காய் எடுத்து அதை நல்ல மிக்சியில் போட்டு நல்ல குழைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இப்போது நம்ம குக்கரில் வேக வச்ச இந்த கடலைப்பருப்பு, பயத்தம்பருப்பு, கொஞ்சம் அரிசி, ஜவ்வரிசி போட்ட பாயாசத்துக்கு பார்த்துங்க நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும்னா 1 டம்ளர் பால் இதில் ஆட் பண்ணணும். பால் ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டு நல்ல கலக்கிறோம். இது நல்ல ஒரு கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வெல்லம் அந்த கலவையோடு கலக்கணும். இது பாருங்கள், நல்லா கலந்துடுச்சு, நல்ல கலவை மிக்ஸ் ஆகிடுச்சு வெல்லம். இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய், அதை நல்ல குழைய அரைச்சி வச்ச தேங்காயை அதனுடைய கலக்கணும். இதை கலந்துட்டோம் அப்படின்னா பாயாசம் நல்ல நிறம் கொடுக்கும். இப்போ என்ன பண்ணணும், நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். பாயாசத்தில் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பச்சை கற்பூரம் இதை பொடி பண்ணி அதில் போட்டுடணும். அடுத்ததாக ஏலக்காய் பொடி நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஏலக்காய் பொடியையும் அதில் போட்டுடணும். அடுத்ததாக கிராம்பு, அதாவது லவங்கம்னு சொல்லுவோம், இந்த லவங்கத்தையும் அதில் போட்டு நல்ல கொதிக்க வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு கடைசியாக இதில் நம்ம நெய் விட்டு முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் நல்ல தாளித்து இதில் கொட்டிடணும். இந்த நெய் பாருங்கள் லேசாக சூடானதும் அதில் கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பையும் போட்டு லேசாக சிவக்க நம்ம அதை எடுத்து பாயாசில் கொட்டிடணும். அவ்வளோதான். இது பாருங்கள், முந்திரி பருப்பு நல்ல சிவந்து இதாக இருக்குது. இது இப்போ பாயாசில் கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. பாயாசம் அப்படியே கொட்டிடணும். அவ்வளோதான். இப்போ இந்த பாயாசம் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இதுதான் கேரளா ஸ்பெஷல் கடலைப்பருப்பு பாயாசம். எல்லோரும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.